நனனா நனனா இதய துடிப்பேயம் இயக்கம் எடுத்தது முடிக்கும் பேரியக்கம் உதித்த போதே போராட்டத்தில் குதித்த இயக்கம் சீரியக்கம் குதித்த இயக்கம் சீரியக்கம் இந்த இயக்கம் வாழ்வதிலே இருப்பதங்கள் வாழ்வாகும் உறக்கச் சொல்வேன் நான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவின் முதல் நிகழ்வாக ஓய்வு பிரிவு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கிருஷ்ணகிரி கிளையை சேர்ந்தவர்களுக்கு வட்டார கிளை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக திரு திம்மராயன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு மதிவரன் சார் அவர்களை பேரவையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வட்டாரங்களின் சார்பாக பண்டிகை நிகழ்வு பாராட்டு விழாவிற்கு வருகை கொடுத்திருக்கும் நமது ஓய்வு பிரிவினுடைய தலைவர் பொருளாளர் அண்ணார் அவர்கள் வருக என வரவேற்று ஓய்வு பெறும் ஆசிரியர்களை வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு திரு திம்மராயன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய இயக்க பூர்வம் ஆசிரிய சகோதர சகோதரிகளே, திருப்திகரமாக பணி நிறைவு பெற்று இந்த நன்னாளிலே ஆசிரியர் சமுதாயத்தை விட்டு நீங்கி செல்கிறோம் என்ற நினைவை விட்டு நாம் என்று ஆசிரியர் பணியில் சேர்ந்தோமோ அந்த நாள் முதல் பணி நிறைவு ஆனாலும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எப்பொழுது அழைத்துக் கொள்கிறாரோ அதுவரை நாம் இந்த ஆசிரியர் சமுதாயத்தை விட்டு நீங்காமல் ஒரு பெரிய பலமான ஒரு இயக்கத்தோடு நாம இருந்து பணியில் இருக்கும் போதும் ஆசிரியர் சமுதாயத்துக்காக பணிபுரிய வேண்டும். பணி நிறைவு பெற்ற பின்பும் ஓய்வு பெற்ற அமைப்பிற்காக நம்மால் ஆன பணியை நான் செய்து இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியில் இருக்கும் போதும் பணி நிறைவு பெற்ற பின்பும் நிறைவான பணியை புரிகின்ற ஒழுங்கான ஆசிரியர் சமுதாயத்திற்காகவும் நாம் பாடுபட வேண்டும். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உண்மை அர்ப்பணி என்ற ஆண்டோர வாக்கத்திற்கு நிறுவ நம்மால் முடிந்த பணியை இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாணியில் தான் பணி நிறைவு பெற்று 20 ஆண்டுகள் நான் முடித்துவிட்டேன். ஆனால் இன்றும் இப்பொழுதும் பள்ளிக்கு சென்று பணிபுரிந்து கொண்டு வருகின்ற அதே உணர்வோடுதான் நாங்கள் இருக்கிறோம். அதற்கு காரணம் நமது ஆசிரிய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது வைத்துள்ள அந்த பற்று,
அந்த ஏகத்தின்பால் இருக்கின்ற அந்த ஒரு பொறுமை காரணம் என்று கூறலாம். நான் பணிபுரியும் போது என்னோட பணிபுரிந்த சகோதரி ரஞ்சனா அவர்கள் இன்று வந்துக்கிறாங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. அவரும் நான் திப்பம்பட்டி பள்ளியில் முதல் வந்து திப்பான பள்ளியில் கிருஷ்ணாஜி அண்ணா நிச்சயமாக வேற அவர் ஓய்வு பெற்ற பின்பு அந்த இடத்திற்கு நான் வந்து பாலிகானூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். அங்கிருந்து தான் நான் ஹெச்எம் ப்ரமோஷன் ஆகி பாலிகானூர் போனேன். அப்போ அந்த இடத்துக்கு சகோதரி வருகிறார். வரும்போது வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, ஒரு அருமையான 5 மாதம் ஒரு அழகான ஆண் மகனை பெற்றெடுத்தார். அந்த அந்த பள்ளிக்கூடத்தாவே அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வீட்டில் எவ்வளவோ அவர்களுக்கு பாதுகாப்போம், பணி பாதுகாப்போம், ஒரு மனிதாபிமான அந்த உணர்வுடனும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்தோம். அவனும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அம்மா அந்த யானையில் போட்டு ஆட்டுவாங்க. அவன் அப்படி அந்த மாதிரி அம்மா யானையில் போட்டு ஆட்டும் போது அச்சரம் எழுத்தெல்லாம் கற்றுக்கணும். ஒரு ஆஜா இல்லை, எதுக்காக சொல்ல வரேன்னா, பள்ளி என்பது அது ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடமாகவும் ஒரு பனிஷ்மெண்டான இடமாகலாம் வந்து இல்லாம ஒரு குடும்பம் நம்ம எப்படி வந்து ஒரு குடும்பத்துல எல்லா விதமான ஒரு பரபரப்புடனும் நாம் இருந்து வாழ்வது போல பள்ளி என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்று கூறுவது மட்டுமல்ல, அது எல்லா வித இலக்கணமும் அறிவு தன்னிடத்தை கொண்டுள்ள ஒரு அது குடும்பம். சில நேரத்தில் ஏதாவது எச்எம் கேள்வி கேட்டா கோச்சு கூட கோச்சுக்குவாங்க வழிகாட்டுறீர்கள். அது அதுக்காக வந்து கேள்வி கேட்டுதான் ஆகணும், கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுதான் இல்லையா? அதே போல வந்து கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நியாயமான விஷயங்களை கண்டிப்பா கேட்கணும். கேட்டு அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கணும். அவங்களுக்கு என்ன விதமான, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், பாட சம்பந்தமான விஷயங்கள், நிர்வாக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து தலைமை ஆசிரியர் என்பவர் துணை ஆசிரியர்களை வந்து அவர்களுக்கு கூடவே துணையாக இருந்து அவர்களை வழிநிறுத்த வேண்டும். நான் எச்எம், நான் பெரிய வாத்தியார் இல்லை, பெரிய வாத்தியாரும் யாரும் இல்லை, சின்ன வாத்தியாரும் யாரும் இல்லை இல்லையா? அதனால வந்து அன்புடனும் ஒரு அரவணைப்புடனும் வந்து குழந்தைகளுக்கு கற்பிப்பதிலும் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுவதிலும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து தலைமை ஆசிரியர் துணை ஆசிரியர்களை வழிநடத்த வேண்டும். ஒரு தலைமை ஆசிரியர் என்பவர் அங்க போயிட்டு பள்ளியில் பாடம் நடத்துறது மட்டும் இல்லை, எல்லா ஒரு ஆசிரியருக்கும் உண்டான லட்சணம், குவாலிட்டிஸ் ஆஃப் ஆல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹெச்எம். அவங்க வந்து ஹெச்எம்னு சொல்லினே அது ஒரு மாதிரி பண்ணின்னு இருக்கக்கூடாது இல்லைண்ணா. அந்த ஹெச்எம்முக்கு உண்டான தகுதியோட அவங்களுடைய பிஹேவியர் இருக்கணும்.
இப்போ ஆசிரியர் நடுவில் அவர் எச்சமாக இருக்கணும், மாணவர்கள் நடுவில் அவர் வந்து ஆசிரியராக இருக்கணும், அந்த கிராமத்து மக்களுக்காக அவர்கள் ஒரு கோஆபரேட்டாக இருக்கணும். அதாவது பள்ளி பொது நிகழ்வுகள், ஊரில் நடக்கக்கூடிய ஏதாவது பொது நிகழ்வுகள், எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். பள்ளி என்பதும் ஒரு பள்ளி, கிராமம் என்பதும் தனி அல்ல, ரெண்டும் ஒன்று தான். கிராம மக்கள் இருந்தால் தான் பள்ளி, சரிதானா? பள்ளி வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் எல்லா வகையிலும் நல்ல விஷயங்களுக்கு. எனவே நாம் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் இருந்தாருன்னா அவர் எத்தனை வருஷம் அங்கே சர்வீஸ் பண்ணாருன்றது பெரிய விஷயம் இல்லை. அவருடைய சர்வீஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் சர்வீஸ், அவருடைய பணி விதி, அதாவது பணி விதியை ஃபாலோ பண்ணி ஆசிரியர்களோட சகோதரத்துவமாக சகோதர சகோதரிகளாக இருந்து நாம் அன்பு காட்டி அவர்களுக்கு வழிகாட்டி நாம் வந்து ஒரு முன்மாதிரியான ஆசிரியராக பணிபுரிந்து இந்த சினிமா பாட்டில் பாடுறாங்கல்ல, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, அந்த மாதிரி நல்ல பெயரை பெற்றால் மட்டும் போதாது, நாம் வந்து சிறந்த ஆசிரியர், அதாவது பாடம் சொல்லி கொடுக்கறதுல மட்டும் நல்ல ஆசிரியர்ன்ட்டு நாம் வந்து பேர் வாங்கிக்க முடியாது. ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றத வந்து அந்த ஆசிரியர் கையில் படித்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுக்கணும். இப்போ நான்லாம் நல்ல ஆசிரியர் விருது வாங்கிக்கல, எம்ஏ எம்ஏடு குவாலிஃபைடு. எங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஆசிரியர் விருதுக்கு யாருமே நாங்கள் ட்ரை பண்ணவும் இல்லை, நாங்கள் அதை விரும்பவும் இல்லை. எங்களை நல்ல ஆசிரியர்னு ஒரு மாணவனுடைய அப்பா அம்மா சொன்னால் போதும், அவங்க மனசில் வந்து நல்ல ஆசிரியராக நம்ம இருந்து பணியாற்றி அந்த மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் பணிபுரிந்து வெளியே வரணும். இன்னைக்கு என்கிட்ட என் கையில் படித்த மாணவர்கள் வேலையில் இருக்கிறாங்க. அது எங்கள் டெய்சி கூட வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் டெய்சி கிட்ட, அம்மா உங்கள் அப்பா தான்மா எங்களுக்கு ஆசிரியர், இப்படியெல்லாம் எங்களை சொல்லிக் கொடுத்தாரு, வழிகாட்டினாரு அப்படின்னு. நாங்கள் ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆகி கூட அந்த நாங்கள் செய்த பணிக்கு எங்கள் மாணவர்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது போதும். எனவே நாம் வந்து அதாவது மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் நல்ல ஆசீர்வாதமாக இருந்து நாம் பணியாற்றி நல்ல பெயரோட நாம் வந்து பணி நிறைவு பெற்று வருவது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனவே நாம் வந்து சிறந்த ஆசிரியர்களாக விளங்கி பேரும் புகழுமாக வாழ உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த வெயில் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு வகையில் நிறைய நேரம் பேசுறாருன்னு இருக்கும். எப்பயுமே நான் கூட வயசாயிட்டா என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் இளவல்கள்கிட்ட, அவங்களுக்கு அது வந்து முன்மாதிரியா இருக்கும்னு நினைப்போம். அந்த விதத்தில் தான் பேசுறத ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. சரி, நம்ம இப்போ நிகழ்வு ஆரம்பிச்சிடலாம். நேரம் ஆகுதுனால யாரையும் பேச வைக்கலன்னு யாரும் திட்டாதீங்க. ரெடியாலாம் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்பாங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் செய்தி சாரி பேசிட்டாரு. அடுத்ததான் நேராக நிகழ்ச்சிக்கு சென்றுக்கலாம். முதலாவதாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு இப்போ வந்து சிறப்பு செய்ய வந்து ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக திரு டேவிஸ் சார் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவருக்கு சிறப்பு செய்ய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட துணைத் தலைவர் திருமதி மரியசாந்தி அம்மா அவர்களையும், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் இசபெல்லா அக்கா அவர்களையும், கிருஷ்ணகிரி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார தலைவர் வேந்திரி பவன்ராஜ் அவர்களை
மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஒன்றும் அந்தாண்ட இப்படி திரும்பி எப்படி எடுக்கு எடுத்துட்டுமா எங்கள் டிடி எடுக்காது பண்ணா வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுங்க. நாங்க உனக்கு காத்துருந்தோம்ல. அடுத்ததாக மாநில அவர்களுக்கு சிறப்பு செய்ய கிருஷ்ணகிரி வட்டார துணைத் தலைவர் திருமதி ஜமுனா அவர்களையும், வெள்ளிகாம பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நிர்மலா அவர்களையும், பாரியூர் தலைமை ஆசிரியர் வசந்தா டீச்சர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாறைகள் போயிடுச்சா? நல்லா கேட்கலாம். ஓகே. வாழ்த்துக்கள் சார். நன்றி. அடுத்ததாக திரு ஷாமுதீன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழ்நாடு தொடர்புடைய ஆசிரியர் போட்டியின் கிருஷ்ணகிரி வட்டார பிரதிநிதி திரு முகமது சாரியார் அவர்களையும், புதுவேலப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுகந்தி மேடம் அவர்களையும், அவதாரப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி வேதவதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டுக்கு போய் வட்டார துறை தலைவி திருமதி வேதவதி சார் மாறி போட்டுருங்க. அவ்வளோ அவசரம் அக்கா? ஓகே. நன்றி சார். அவரை ஜென்ஸ் பண்ண போகிறேன் சார். அடுத்ததாக கேஏ நகர் பள்ளி தலைமை ஆசிரியை விளையாட்டு சகோதரருக்கு சிறப்பு செய்ய எப்படி அவங்க பிடிச்ச கலரே வந்துக்குது தொப்பி. நீங்க அந்த மாதிரி படம் தான் பண்ணி ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சசிகலா அவர்களையும், பாரியூர் ஊராட்சி ஒன்றிய வட்டப்பள்ளி பாரியூர் பள்ளி உதவி ஆசிரியை பாக்கியம் செல்வதையும் வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சரு என்னோட 92லேருந்து எல்லா போராட்டத்துக்கும் தருமபுரி வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் எல்லாம் ஒரே ஒரு போராட்டம் கூட அவங்க கலந்துக்காத போராட்டங்கள எப்பயுமே வந்திருக்காங்க. அவங்களுடைய இன்பத்தோட அவங்க எல்லா உண்ணாவிரத போராட்டம் மெட்ராஸ் ஆகட்டும் தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது கூட எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கினாங்க. அதுக்கு தான் மாலையாது. ஒரு குடும்பம் அப்படியே ஓகே. அடுத்தது பா. எல்லா
நன்றி மேடம். அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செங்கல்தோப்பு உருது பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பதில் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் வட்டார பொருளாளர் திருமதி அரியரசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீயே முன்னாடி வந்துட்ட. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெங்கலப்பள்ளி பள்ளி உதவி ஆசிரியர் ஆரோக்கிய மேலாளர்களை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு. உதவி ஆசிரியர் ஆரோக்கிய மேலாளர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மந்திரிவனம் பள்ளியின் உதவி ஆசிரியர் தலைவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு எதிர்ப்பின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்க போறது? இழுதுக்க சாதிக்கணும். நான் நல்லா இருக்கிறக்கா. இங்க பாருங்க, எல்லாம் சரிங்க. ஓகே. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உதவி ஆசிரியை திருமதி வாசுகி அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கிருஷ்ணகிரி வட்டார கிளையின் துணை செயலாளர் திருமதி நல்லபிரியா மற்றும் திருமதி பிரியதர்ஷினி, மகளிர் வலையமைப்பு தலைவர் திருமதி திரு தாஸ்மா பேகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உதவி ஆசிரியர் டெய்சி ராணி அவர்கள் மேடைக்கு வருமாறு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திலகதிகா, ஒன்னாயிரம் சேர் உனக்கு வேணும். ஒன்னாயிரம் சேர் வேணும். பிரியா ஃப்ரேமில் இல்லையா? ஓகே, நன்றி மேடம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி போத்தினாயன் பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு செய்ய அவருடைய குடும்பம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி அனுராதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் திரு சகாயஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காது கேக்குதாப்பா? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தமட்டாப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அவதானப்பட்டி பள்ளியின் உதவி ஆசிரியை மகளிர் வலையமைப்பு செயலாளர் திருமதி ரஜினி தீப்தி அவர்களை மேடைக்கு வருமாறு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள், இயக்க உடன்பிறப்புகள், நமது குடும்பம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பண்புகளை நாங்கள் கற்றுக்கணும். டேவிஸ் சார் எவ்வளவுதான் நம்ம என்ன சொன்னாலையும் அதுக்கு இப்படிதான் நேர்மறையா நாம சொன்னங்கள்லாம் இல்லை, எதிர்மறையா யோசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் எனக்கு டேவிஸ் சார் தான். எத்தனை பிரச்சனை வந்தாலையும் இதை இந்த ஆங்கிள் பாருங்க, இது அந்த ஆங்கிள் பாருங்க, அப்பதான் அது கரெக்டா வரும்னு எப்பயுமே சொல்லுவாரு. கிராஃப்ட் சொசைட்டியா இருக்கட்டும், அவர் தலைவரா இருக்கும் போது கிட்ட, நான் தலைவரா வரும்போதும் சொல்லுவாரு. அடுத்து மாதப்பன் சார் வந்து மேலேரி கோட்டாயில அசிஸ்டண்டா வரும்போது வந்து எனக்கு தெரியும், ரொம்ப அமைதி, எப்பயுமே அமைதியா இருக்குவாரு. அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு நல்ல பண்பு என்னன்னா, அவர் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட, என்ன கஷ்டம் வந்தாலையும் அவரை யார் என்ன சொன்னாலும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்குவாரு. அந்த சிரிப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாது. என்னப்பா சத்தாங்க. அடுத்து சாபுதீன் சார் வந்து நான் ஆல்வேஸ் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்குவாரு. நான் சிரிச்ச முகத்தோட தான் நான் எப்பயுமே பார்த்துருக்கிறேன். அந்த பண்பை நம்ம எப்பயுமே அவர்கிட்ட கத்துக்கணும் நம்ம. அதே போல ரதினா டீச்சரை நான் அந்த யூனியனுக்கு வந்தது 94ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க அமைதியா தான் இருக்குவாங்க. அவங்க எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லா போராட்டத்துக்கும் எங்க கூட வருவாங்க. டீச்சர் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நான் வந்துட்டேன் டீச்சர் அப்படின்னுவாங்க. தர்மபுரி கூட யாருமே தெரியாது எனக்கு இந்த யூனியன்ல. ஆனா முதல்ல அறிமுகமானது ரதினா டீச்சர் தான் போராட்டத்துக்கு போகும்போது. அதனால ஒவ்வொரு போராட்டத்திலயும் இயக்கத்துல அவங்க அவ்வளவு ஈடுபாடா கலந்துக்குவாங்க. அவங்க கலந்துக்காத போராட்டமே இருக்காது. அதே போல டீச்சர் அவங்க ஸ்கூலுக்கு நான் ஒரு முறை போனேன், எஸ்எம்சி இதுக்கு. டீச்சர் வந்து நல்ல பண்போட சிரிச்சுக்கிட்டே என்ன நல்லா கவனிச்சாங்க, நல்ல மரியாதை கொடுத்தாங்க. நான் கூட எப்படியோ விருது ஸ்கூலுக்கு போறோம், நமக்கு தெரியாது, விருது தெரியாது, என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே டீச்சரை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த டீச்சர் வாசகி டீச்சரை பத்தி வந்து சொல்லணும்னாக்க, அன்னைக்கு ஹெச்எம் மீட்டிங்ல சொன்னாங்க. அப்பதான் அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் தமிழரசி கிட்ட கேட்டேன். தமிழரசி வந்து நல்ல விதமா நிறைய செலவு பண்ணுவாங்க. டீச்சர் பிள்ளைங்களோடய எப்பயுமே இருக்குவாங்க. நிறைய பாக்ஸா சாக்லேட் வாங்கி வந்து கொடுக்குவாங்க, நிறைய நோட்டு புக்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர் வந்து ரொம்ப அமைதி. தனலட்சுமி டீச்சர் ரொம்ப அமைதி. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. நான் வந்து அவங்கள ரொம்ப நாள் பார்க்கல, ஏன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அப்போ ஆனா சொல்லுவாங்க டீச்சர் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம கூட பணி செஞ்சு இப்ப பிரியா விடை பெற்று செல்லும் நம் சகோதர சகோதரிகளிடமிருந்து நல்ல பண்புகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களில் நாமும் நல்ல முறையில் பணியாற்றி இயக்கத்திற்காக எப்போதுமே இயக்கம்தான் நம்மளை வழி நடத்தும். இவ்வளவும் நம்மளுக்கு இயக்கம்தான் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதனால இயக்கத்தை மறவாமல் எல்லோரும் ஒருமித்த ஒற்றுமையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா சொன்ன மாதிரிதான் நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசுறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் பாராட்டு விழா வைக்கிறோம் ஜூலைல. அப்போ வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசலாம், அவங்களுக்கும் நிறைய டைம் கொடுக்கலாம். டேவிஸ் இருக்கிறப்ப சொல்றது ஒண்ணு, இல்லாத இருக்கிறப்ப சொல்றது ஒண்ணுன்னு நான் இருக்கக்கூடாது. உன்னை டிலே டேவிஸ் சொன்னம்பா 4 தாட்டி. நான் என்னைக்கு உனக்கு தலைவரா வாக்கப்பட்டனோ அன்னைக்கு இந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் டிலே தான். ஏன்னா யாருன்னா போய் அவர்கிட்ட சொல்வீங்க, நீ இல்லாதப்ப அவன் சொன்னான் அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி மூட்டி வைக்கிறதுனால நான் சொல்றேன். அது எப்பயுமே சொல்றதுதான், புதுசா எல்லாம் இல்ல. புதுசா உங்க முன்னாடி தான் சொல்லுவோம். சரி, இப்ப வந்து எந்தப்பா கேக் ஐட்டம் முடிச்சிடலாமா? ஏற்புரை எல்லாருக்கும் பேசுறீங்க.
ஒருத்தரும் பாராட்டல விழாவின் முக்கிய நிகழ்வாக நான் செய்த சிறப்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. யாரேனும் ஒருவர் உங்களில் ஏற்புரை வழங்கினால் யாருப்பா பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க? அவங்க பேசுவாங்க, நம்ம கீழே சப்டைட்டில் போடணும். பரவாயில்லையா? அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதுவே இன்னமும் வேற விழா எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இதுவே உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு தடவை வந்து அங்கேயும் சால் போட்டாங்க, இங்கே ஒரு முறை சால் போட்டாங்க. ரொம்ப கிராண்டா செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும். இனி வரும் காலங்களில் இதே மாதிரி எல்லாருக்கும் செய்யுங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்களும் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்துட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும் கூப்பிடுறோம், எல்லாரும் வாங்க. எனக்கு வந்து இயக்கத்தில் முதல்ல சார் தான் எனக்கு எல்லாமே வழிகாட்டி. அவர் வந்து நீ வரலனாலே ஸ்கூலில் வந்து அடுத்த நாள் திட்டுவார். எந்த கூட்டம் வந்தாலும் மீட்டிங் ஆனாலும் வந்துடணும் இவர் சொல்கிறதுனால தான் நான் அதனால் இந்த கூட்டம். அது எத்தனையோ பேர் எனக்கு வீட்டில் வந்து நீங்கள் எங்கள் அணியில் சேருங்கன்னு வந்துலாம் கேட்டாங்க. நான் வரமாட்டேன். அவருக்கே தெரியும் நான் சொன்ன டைலாக். சார் இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னா இன்னொரு ஹஸ்பண்டை நாங்கள் கட்டிக்க முடியாது. அதனால எங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த கூட்டணியும் நான் சேர்ந்துட்டா திரும்பி வேறு எங்கேயும் சேர மாட்டேங்க சார் அப்படின்னு வந்து வீட்டில் கேட்டவங்களுக்கே நான் சொல்லிட்டேன். இதில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கள சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் சேரல அந்த அணியிலலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி மேலே எங்களுக்கு ஒரு பற்று வளர்த்தது சார் தான். முதல்ல எச்எம்எனுக்கு அப்புறம் தான் சார் திம்மராயன் சார். அதனால் அவர் வழி நடத்துகிறோம். அதனால தான் இதில் ஒரு பற்று இருந்தது எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. அதாவது அக்கா சொல்ற மாதிரி இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஆக்சுவலா ஸ்கூல் வந்து கூட்டின்னு போய் வீட்டுக்கு வரணும். இங்க வந்து கூடுறது பிளான் கிடையாது. ஆனா என்ன பண்றது, ஒரே மட்டும் 8 பேர் ரிட்டையர் ஆனா 8 இடத்துக்கும் சுத்தி கூட்டு போறது முடியாது. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல்னு சொல்றேன். 12 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. இப்ப நம்ம கூட்டணி ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன் நானு ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க. ஒரே ஆளா போடாதக்கா, ஏன்னா ரிட்டையர் ஆனவங்களை கேட்டுக்கினேன், எல்லாம் சேர்ந்து போடுறதா போடுங்க, அவங்க யாரும் ஒத்து இல்லைன்னா நீ மட்டும் போடுக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் தான் இது. சாப்பாடு போடுறது செலவு பண்றதுன்ற விஷயம் கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு நாம சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். ஒருத்தர் செய்யறாங்க செய்யறது இல்லைன்றது வேற விஷயம். நான் எப்பயுமே 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி ரிட்டையர் ஆனவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிடுவேன். அது ஒரு சைக்கிள் மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாசம் இவங்க கிட்ட பேசணும், நீங்க வேணா ரிட்டையர் ஆனவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆனவங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்காது. அதனால தயவு செய்து அதை பண்ணுங்க. இப்போ தம்பி அடுத்தது ஏற்புரை வழங்கிய ரஜினா டீச்சர் அவர்களுக்கு நன்றி மேடம். இப்போதான் புரியுது, 7 டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபெடரேஷன் திட்டுறீங்க அப்படின்ட்டு. எல்லாம் புருஷனா நினைக்கிறீங்க போல இல்லை, சரியான திட்டு. நம்ம இஷ்டத்துக்கு திட்டிக்கலாம், எதுவுமே கிடையாது. சரி மேடம், அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக ஓய்வு பெற்றோர் அனைவரும் இணைந்து கேக் கட். அது காரணம் நான் ஊர்ல இல்ல, வருஷம் 6ஆம் தேதி ஊருக்கு போயிருக்கீங்க. இல்ல நான் தான் சாரி கேட்கணும். கண்டிப்பா 2 தாட்டியும் ஊருக்கு போயிட்டேன். எனக்கு அக்கா டேட்டை பத்தி சர்டிபிகேட்ல ஒன்று சொல்றீங்க, எதுவுமே தெரியல. சரி, ஏப்ரல் 6ஆம் தேதி டீச்சருக்கு பர்த்டே விஷ் பண்ண அதை எடுத்து வட்டார செயலாளர் பொது வழியில பகிரமா மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு அதுக்குதான் கேக் கட்டு. ஆமா, அதுக்காக இன்னைக்கு கேக் கட் பண்ணிடலாம். நீங்க எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். எடுத்தது முடிக்கும் பேரியக்கம் இதய துடிப்பே எம் இயக்கம்
எடுத்தது முடிக்கும் பேரியக்கம் உதித்த போதே போராட்டத்தில் குதித்த இயக்கம் சீரியக்கம் குதித்த இயக்கம் சீரியக்கம் இந்த இயக்கம் வாழ்வதிலே இருப்பதெங்கள் வாழ்வாகும்.
டேவிஸ் அவர்கள் வாழ்த்துவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். 34 வருஷம் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் 38 வருஷம், மாமா என்னோட ஒரு வருஷம் மிச்சம், 39 வருஷம். 39 வருஷம் சிறப்பாக பணியாற்றிய மாமனை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாரு. அடுத்து கவர்மெண்ட் சைட்டில் வேப்பனப்பள்ளி 3 மாதம் வேப்பனப்பள்ளியில் அப்பாயின்மெண்ட் ஆகி அடுத்தது கிருஷ்ணகிரிக்கு துடுகநெல்லி வந்தார். காவிரிப்பட்டினம் போர்டர் வேலை செய்துட்டு கிருஷ்ணகிரிக்கு துடுகநெல்லியில் வந்து சேர்ந்தார். துடுகநெல்லியில் வரும்போது அண்ணனுடைய மாமாவுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று. 2 நிமிஷம் தான். அப்போ ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த காம்பவுண்டில் புங்க மரம் இருந்தது. அது புங்க மரமெல்லாம் இலை விட்டுட்டு புங்க காய் புத்தி இருக்கிற நேரம் ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னார், பசங்க